நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனுடைய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுதுங்க. என்னங்க ராசியிலே கேது உட்கார்ந்துருக்கு, என்ன மகிழ்ச்சின்றீங்க? எல்லாருமே பயம்புத்தி வச்சுருக்காங்க. கேது உட்கார்ந்துருக்கு, அஷ்டம சனி நடக்குது, இப்போ குரு வேற 12க்கு வர போகிறாரு, பெரிய செலவெழுத்து விட இதெல்லாம் இருந்தாலும் சிம்ம ராசிக்குள்ளே மக நட்சத்திரன்ற கேது நட்சத்திரம் இருக்குது. இப்போ என் வீட்டுக்குள்ளே என் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா நான் போகும்போது எப்படி இருப்பேன்? அது மாதிரி இந்த கேது பகவான் தான் இந்த சிம்மத்துக்கே யோகத்தை தரப்போகிறார். சில விஷயங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தான். வாழ்நாளில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை எல்லாமே வாழ்ந்துட முடியுங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? இந்த கேதுன்னு சொல்லும் போது ஆன்மீகத்தை கரெக்டாக கையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த கடன், தேவையில்லாத மன உளைச்சல், மன ஸ்ட்ரெஸ்ஸு, இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். சரி, இப்போ சிம்ம ராசிக்கு சொல்லும்போது ராசிநாதன் உச்சமாகும் போது இந்த தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது. நினச்ச காரியம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ரொம்ப நாளாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தொழில் சிறப்பாக இருக்கணுங்க, என்னோடய பதவியை நான் பாதுகாத்துக்கணுங்க, ஆரோக்கிய பிரச்சனை கூட நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும்போது, ஆனால் என்ன சொல்லணும், வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் பந்தா பேச்சை கொடுத்துட்டு வந்துட்டு அதன் மூலியமாக தான் நான் கொடுக்க வேண்டியதில்லை, சரி இந்த வட்டி 10% நான் 15 தரேன், இருக்கிற அந்த ஸ்டேஜை பொருத்தாமல் வாக்கை கொடுத்துட்டு அடுத்த மாதம் அந்த காசு வராத போது தான் பிரச்சனைகள் தெரியும். அப்போ பேச்சில் நிதானம் உங்களோட மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொடுக்கும். வருமானங்கள் கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வீட்டு வாடகை வரப்போகுதுங்க, 4 வீடு வாடகை வரப்போகுது, இல்லை 4 காம்ப்ளெக்ஸ் வாடகை வரப்போகுது, எனக்கு ஒரு பென்ஷன் வாடகை வரப்போகுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2-3 வருமானங்கள் வர்றதில் நிச்சயமாக ஒரு வருமானம் கட்டாக போகுது. அதை இன்னும் கொஞ்சம் பரிசீலித்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகளை அவமானங்களை ஃபேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிதானிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு இந்த 2026 வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் மூத்த குழந்தைய வச்சுருக்கவங்க அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் குறைஞ்சி ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது, கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும். ஸோ நண்பன்றது ஆஃபீஸை விட்டு வெளியில் போனான்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்குள்ளே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க வேலையை எடுத்து நான் செஞ்சு தரேன், என் வேலையை அவன் செஞ்சிடுவான், அந்த பரிமாற்றம் மட்டும் வேணாம். பாதிப்புகள் வேலையே விட்டு வெளியில் போகிற மாதிரியான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும். இல்லறம் 7ஆம் இடத்துல சர்ப்பம் உட்கார்ந்துருக்கு. சர்ப்பம் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாலும் பஞ்சாயத்து தான். எதுக்கு நீ இப்போ சவுண்டு கொடுத்த? ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, இப்படி சொல்லிட்டாரு, இந்த சவுண்டை வச்சு ஒரு காமெடி போகும். ஸோ அதெல்லாம் உண்மையான ஒரு சில வாழ்க்கையில் நடந்திருக்கும் போது இதெல்லாம் நடந்துச்சு சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படின்வாங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் ரொம்ப நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. அவங்களோட மனக்குமுறல், ஏன்னா கேது இருக்கும்போது குழப்பம்தான், ஆனால் ராகு இருக்கும்போது வேவரிங் மைண்ட், எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு கிடைக்கல, அவன் நல்லா இருக்கான், அந்த மாதிரி தான் ஆப்போசிட் பார்ட்டி பேசுவாங்க. அது உங்களுக்கு உச்சக்கட்ட வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் அவங்கள ஆசோஷனப்படுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போங்க. இந்த ராகு டிசம்பர் நகர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள், என் ஒய்ஃபா என் ஹஸ்பண்டாக எப்படி இருந்தாங்க இத்தனை வருஷமா, இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஏற்றுக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர விடாமல் இந்த ராகு தடுக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தில் ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனி. அஷ்டம சனினா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அஷ்டம சனினா சந்திரனுக்கு 8ல் சனி வந்தால் அஷ்டம சனி. ஆனால் அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் என்ன? ஆரோக்கிய விஷயத்தில் ஒன்று பிரச்சனையை கொடுக்கும், இல்லைன்னா தொழில் விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கும். இந்த 2ல் ஒன்று நீங்கள் கான்சன்ட்ரேட் எதில் பண்ணணும்? ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழிலை நிச்சயமாக சனி பகவான் ஜெயிக்க வச்சு கொடுப்பாரு. ஸோ நிறைய வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் போங்க. ஏன்னா இந்த சனின்றவன் உழைக்கிறவன். நீங்கள் உழைக்காமல் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சனி பகவான் தொந்தரவை கொடுப்பார். அதுக்கு ஒரு ஜிம்மு போங்க, ஏதாவது ஒரு வாக்கிங் போங்க. வேர்வை துளி வெளியில் வரதை பார்த்துட்டாருன்னா சரி ஓகே அப்படின்னு ஒரு சைன் இவரை அமுச்சு விட்ருங்கன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் பேசும்போது கம்பல்சரி எலும்பு ரொம்ப கவனம் வேணும். அடுத்தது அடிவயிறு, பேங்க்ரியாஸ், சுகர். 10 வயசு தாங்க ஆகுது சுகர் வந்துச்சு, சிம்மராசிக்கு கண்டிப்பாக அதிகரித்து கொடுக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகள். உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க. சொந்த தொழிலில் கண்டிப்பாக 45% கவனம் இருக்கணும், 55% சிறப்புகளை ஏற்படுத்திக்கணும். லேபர்ஸோட பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நேரடியாக சுமூகமாக பேசுங்க, கோபமாக பேசி, ஏன்னா லேபர்ஸால் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனம் வேணும். 12ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. இப்போ 11ல் இருக்கார். வர வருமானங்களை ஒன்று நகையாக இல்லை நிலமாக வாங்கி போட்டுருங்க. வீட்டில் பணமாக வச்சிங்கன்னா நிச்சயமாக தங்காது. சரி, இந்த பராபவ வருடம் சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க என்ன வழிபாடுகள் செய்யணும்? நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கட்டும், ஏரியாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில், இது சிவஸ்தலத்தில் ஒன்றுங்க, ரொம்ப பழமையானதுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த வருடத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த ஒரு தீபத்து மூலிமா கிடைக்குமானா 100% கிடைக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 1, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. நன்றி.